அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வடலூர் பெருவெளி காக்க வடலூர் பெருவெளி காக்க வள்ளலார் பெருவெளி காக்க வள்ளலார் பெருவெளி காக்க தெய்வத்தமிழ் பேரவை நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வள்ளலார் பணியகம் வள்ளலார் பணியகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு வள்ளலார் மையத்தை பன்னாட்டு மையத்தை வள்ளலார் மையத்தை பன்னாட்டு மையத்தை வடலூர் திருவெளியில் அமைச்சாரே அமைச்சாரே வள்ளலார் கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழுகே என்றார். ஆன்மீகத்துக்கும் உங்கள் முயற்சிக்கும் தொடர்பே இல்லை. நீங்க கடைசியில் அதை செய்யறது வள்ளலாருக்காக செய்து வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு பதிலாக வள்ளலார் அன்பர்களுடைய எதிர்ப்பை பெறுவது என்ன தேவை இருக்கு? மு.க. ஸ்டாலின் யோசிக்கணும். சில பேர் வழக்கும் போட்ட இடம் இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றம் தான். இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் தான் வள்ளல் பெருமான் வெற்றி பெற்றார். அவர் பேரால் நிறுவப்படும் மையத்திற்கு அவர் கோட்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது. வள்ளலார் சாபம்லாம் கொடுக்க மாட்டார். ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, வள்ளலார் சாபம் கொடுக்க மாட்டார், அவர் சாத்வீகமானவர், சாபம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கார். அவருடைய நம்பிக்கை அப்படி இருக்கலாம். வள்ளலார் சாபம் மட்டுமல்ல, தண்டிக்கவும் செய்வார். ஆன்மீகத்தில் பெருவெளி கோட்பாடு என்று ஒன்று உண்டு. ஸ்டாலினுக்கு தெரிகிறதோ இல்லையோ, அவருடைய மைத்துனர் ஜெயமூர்த்திக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வழிவந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கும் உணர்வு மிக்க தமிழ் பெருமக்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, வடலூர் வள்ளலார் பெருவெளி காக்கும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரே கோரிக்கை, வடலூர் வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு மையத்தை கட்டாதே, வெளியில் ஒரு இடத்தில் கட்டுங்கள் என்று தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். அவர்களுக்கு வேண்டுகோள் தான் வைக்கிறோம், கண்டனம் அல்ல. ஆனால் அவர்கள் அவசரமாக அடிக்கல் நாட்டிவிட்டார்கள். ஏதோ ஒரு பயணிகள் விடுதிக்கு அடிக்கல் நாட்டுவது போல சென்னையில் இருந்து முதலமைச்சர் வள்ளலார் ஆய்வகத்துக்கு, வள்ளலார் நினைவாக எழுப்பப்படும் ஒரு மையத்திற்கு சென்னையில் இருந்து பொத்தானை அழுத்தி அடிக்கல் நாட்டுவது, திறப்பு நடத்துவது என்பது ஆன்மீகத்துக்கு எல்லளவும் தொடர்பற்ற ஒரு விளம்பர செயல். வழக்கம் போல் எல்லா கட்டடங்களையும் போல் இந்த கட்டடத்தையும் அப்படி நீங்கள் அங்கிருந்து அடிக்கல் நாட்டுவது என்பது
தமிழர் ஆன்மீகத்திற்கு, வள்ளலார் ஆன்மீகத்திற்கு முரண்பாடானது. முதல் செய்தி. அடுத்ததாக, இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கடலூரிலே மஞ்சக்குப்பத்திலே நடைபெறுகிறது. இங்குதான் வள்ளலாரை எதிர்த்து அவர் வழங்கியவை அருட்பாக்கள் அல்ல மறுப்பாக்கள் என்று வசைமாறி பொழிந்து நம்மில் சில பேர் வழக்கும் போட்ட இடம் இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றம் தான். இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் தான் வள்ளல் பெருமான் வெற்றி பெற்றார். இந்த வேண்டுகோளும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். வள்ளலாருக்கு அவருடைய 200 விழாவை ஒட்டி பன்னாட்டு மையம் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு நிறுவும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பொழுது மகிழ்ச்சியாக வரவேற்றோம். இப்பொழுதும் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த மையத்தை வள்ளலார் பெருவெளியில், சத்தியஞான சபை பெருவெளியில், வடலூரில் அங்கே அமைப்பது என்பது 2 வகையில் தீங்கானது. ஒன்று, அவருடைய வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகத்தில் பெருவெளி கோட்பாடு என்று ஒன்று உண்டு. ஸ்டாலினுக்கு தெரிகிறதோ இல்லையோ, அவருடைய மைத்துனர் ஜெயமூர்த்திக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்தான் இப்போது வள்ளலார் மையத்துக்கு, வள்ளலார் நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார், ஆட்சியாளர்களுக்கு. பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு. பல்வேறு இடங்களில் அந்த பெருவெளி பற்றி அவர் பேசுவார். உருவமற்ற கடவுள், சிலைகளற்ற வழிபாடு என்பதற்கான ஒரு அடையாளமாக, இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தின் பேரண்டத்தின் வலிமையின் கூட்டு சக்தியாக பெருவெளியை வள்ளல் பெருமான் கண்டறிந்தார். இயற்கையின் இயக்கத்தின் ஒரு பெருவெளியாக, ஒரு ஆற்றலின் கூட்டு வெளியாகத்தான் இந்த பெருவெளி கோட்பாட்டை அவர் சொல்லுகிறார். எல்லா இடத்திலும் அவர் அந்த பெருவெளியை வலியுறுத்துவார். வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவு அறியீர், சூதாக சொன்னது அல்லால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை. உண்மை நிலை தோன்ற என்றுதானே சொல்ல வேண்டும். உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை. வெளியை கொண்டு வந்து அங்கே இணைப்பார் வள்ளல் பெருமான். அவருடைய கோட்பாடு அது, ஆன்மீக கோட்பாடு. ஒருவர் அந்த கோட்பாட்டில் உடன்படலாம், மாறுபடலாம், அது ஜனநாயகம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பேரால் நிறுவப்படும் மையத்திற்கு அவர் கோட்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது. இதுதான் நாங்கள் செய்யறோம். இதுதான் நம்ம சொல்ற கோரிக்கை. பிடிவாதமாக அணிக்கல் நாட்டுகிறேன் என்ற பெயரிலிருந்து அங்கே MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர், இந்த பகுதியைச் சேர்ந்தவர், இந்த மக்களோடு இருக்க வேண்டியவர், கட்சி வேறுபாடுகள் கடந்து இந்த மக்களோடு சங்கமித்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய MRK பன்னீர்செல்வம் யாரோ ஒரு அயலாரை போல அங்கே வந்து இதை, இந்த கருத்து, மாற்று கருத்து சொல்பவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே பேசுகிறார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில்லை. அது என்ன நியாயம் இது? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் இந்த செய்தி அறிந்து ஓடி வந்து இது கூடாது என்று வேண்டுகோள் வைப்பதற்காக திறந்திருக்கிறார்கள் வடலூரிலே. அவர்களை அங்கே மடக்கி கைது செய்து உட்கார வைத்தீர்கள் 500 பேரை. உருவத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் முருகன்புலி தோழர் முருகன் அவர்களும் மணிமாறன் அவர்களும் மற்றும் தோழர்கள் அங்கே வந்தார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டு அங்கே இருந்தார்கள். அடிக்கல் நாட்டிய பிறகு அவர்களை விடுவித்திருக்கிறார்கள்.
இப்படியே ஒரு நல்ல காரியத்தை இப்படியே பண்ண வேண்டும். நாங்க சொல்லுகிறோம், வேறு ஒரு இடத்துல பக்கத்துல வாங்குங்க, 100 கோடி ரூபாய் செலவுன்னு ஒதுக்கிருக்கீங்க, அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நிலத்தை விலைக்கே வாங்குங்க, இலவசமா வேண்டாம். அரசு புறம்போக்கு இருக்கா என்று அலைய வேண்டாம். 1 கோடி ரூபாய் கூட கொடுத்து இடத்த ஒரு 10 ஏக்கர் விலைக்கு வாங்குங்க. அந்த இடத்தில் இந்த கட்டுமானத்தை கொண்டு வாங்க. வடலூருக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அங்கேயும் செல்வார்கள், ஆய்வு செய்ய வரக்கூடியவர்கள் அங்கே போவார்கள், எல்லாம் நடக்கும். அதற்கு மாறாக அங்கே இருக்கிறதுக்கு ஒரு 70 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. அந்த 70 ஏக்கர் நிலத்துல அவர் சொல்றாரு, பன்னீர்செல்வம் 3.5 ஏக்கர் எடுக்க போறோங்கிறாரு. அதை என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. நூலகம் கட்டுறோம், பொழுதுபோக்கு கட்டுறோம், அந்த அரங்கம் இந்த அரங்கம் கருத்தரங்கம் எல்லாம் நடத்த போறோம். அது 3 ஏக்கருக்குள்ளே முடிய போறது அல்ல. அது அந்த திடல் வெட்ட வெளி ஒன்று இருக்க வேண்டும், அதான கோட்பாடு. அதை ஆக்கிரமித்து ஒரு கட்டடம் கட்டுவது வள்ளலார் பேராலே செய்வது நம்முடைய கையை எடுத்து நம்ம கண்ணில குத்துறது போல இல்லையா? அது உன் கையாலவா குத்துதுன்னு சொன்னா நியாயம் ஏத்துக்குவோமா? நம்ம உன் விரல்தானே குத்துது உன் கண்ணில் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவோமா? வள்ளலாருக்குத்தானே செய்யறோம். ஏன் வள்ளலார் வேற இடத்துல செய்யக்கூடாதா? இப்போது மட்டும் என்ன எத்தனையோ இடத்துல வள்ளலாருக்கு அமைப்புகள் இருக்கு. அவர் வாழ்ந்த இடத்துல 4 இருக்கு, இப்ப எங்க இருக்கு. மருதூர்ல இருந்து ஒவ்வொரு இடமும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் தான் மக்கள் போறாங்க. சத்தியஞான சபைக்கு மட்டும் போடுறாங்க, எல்லா இடத்துக்கும் தான் போறாங்க. அதுபோல் செய்யலாம். அது இல்லாம ஒரு முரட்டுத்தனமாக ஆட்சியாளர்கள் இதில் அணுகுவது என்பது ஆன்மீகத்துக்கும் உங்கள் முயற்சிக்கும் தொடர்பே இல்லை. நீங்க கடைசியில் அதை செய்யறது வள்ளலாருக்காக செய்து வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு பதிலாக வள்ளலார் அன்பர்களுடைய எதிர்ப்பை பெறுவது என்ன தேவை இருக்கு? மு.க. ஸ்டாலின் யோசிக்கணும். அரசியல் இருக்கீங்க, வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு மாறாக வள்ளலார் அன்பர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்ப்பை அவர்கள் உங்கள் மீது கசப்பு கொள்ளக்கூடிய அளவு ஒரு நிலையை ஏன் நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள்? இப்பொழுது ஒன்றும் குழுமொழியோடு இல்லை, மாற்றலாம், இடத்தை மாற்றலாம். மாற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மதிப்பை விட கூடுதலாகும். அன்பர்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுத்திருக்கிறீர்கள், நீதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நியாயத்தை பரிசீலித்திருக்கிறீர்கள். இந்த நல்ல பேர் தான் வரும், பாராட்டு தான் வரும். உங்களுடைய சில விசிறிகளுக்கு வேண்டுமானால் நம்ம தலைவர் யாருக்கும் தலை வழங்க மாட்டார், எந்த நீதியையும் கேட்க மாட்டார், அவர் வைத்ததுதான் நீதி என்று செயல்படுவார் என்று முரட்டுத்தனமாக சில உங்க அன்பர்கள் நினைக்கலாமே தவிர, பெருவாரியான மக்கள் பரவாயில்லப்பா, ஒரு அடிக்கல் நாட்டின பிறகு கூட ஒரு கோரிக்கையை ஏற்று அதை மாற்றிக்கொண்டார் முதலமைச்சர் என்று நல்ல பெயர் தான் வரும். அது உங்க விருப்பம். அதற்கு மேலே நாம் அதை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. அந்த முடிவுக்கு வரணும். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன். முதல்வரே, வள்ளலார் சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று தலைப்பதற்கு. வள்ளலார் சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அன்பர் அதில் எழுதியிருக்காரு, வள்ளலார் சாபம்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, வள்ளலார் சாபம் கொடுக்க மாட்டாரு, அவர் சாத்வீகமானவர், சாபம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவருடைய நம்பிக்கை அப்படி இருக்கலாம். வள்ளலார் சாபம் மட்டுமல்ல, தண்டிக்கவும் செய்வார். வள்ளலார் கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழுக என்றார். அது என்னது? கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக, அது என்னது? வள்ளலார் இணக்கமாக சொல்லுவார், வேண்டுகோளாக சொல்லுவார், கண்டிப்பாகவும் கட்டளையிடுவார். கட்டளையிட அவருக்கு உரிமை உண்டு.
எனவே வள்ளலார் சாபம் கொடுக்க மாட்டார் என்றால் கருணையில்லா ஆட்சி கடுகி கடுகி ஒழுகிய 19ஆம் நூற்றாண்டு ஒரு அரசியல் பேசியிருக்காருங்க. வெள்ளக்கார ஆட்சி இருக்கு, அவனுக்கு கீழே ஜமீன்கள் இருக்கு, நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க. அவர்கள் அட்டூழியங்கள் செய்தார்கள், அவர்களை சிற்றதிகார கேடர்கள் என்றார். ஞாபகம் இருக்கா? சிற்றதிகார, இன்னைக்கு அரசியல் இருக்காங்க பாருங்க, தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஏதாச்சும் அத்துமீறி செய்யறது, நீதிக்கு புறமா செயல்படுறது, மக்களுக்கு அட்டமைப்பு செய்யறது. அவர்களை 19ஆம் நூற்றாண்டுல சிற்றதிகார கேடர்கள் என்று ஒரு பெயர் சூட்டினார். பேரதிகாரம் இவங்களுக்கு இல்ல, சிற்றதிகார கேடர்கள் என்று. எனவே அப்படி வெகுண்டு எழக்கூடியவர் வள்ளலார். இலக்கமாக சொல்வது மட்டுமல்ல, வெகுண்டு எழக்கூடியவர். இதையெல்லாம் சிந்தித்து அந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வள்ளலார் அன்பர்களும் வள்ளலாருக்காக வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டு வாழ்பவர்களும் சரி, இந்த ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். இணக்கமாக, அன்பாக, அருளாக பேசுவது வள்ளலார் பழக்கம். அநீதியை எதிர்த்து போராடுவது, கண்டிப்பது, தண்டிப்பது வள்ளலார் வழக்கம். நாம் வழிபாட்டோடு நின்றுவிட்டு, அன்னதானத்தோடு நின்றுவிட்டு இதெல்லாம் தலையிடாமல் இருந்தால் அநீதி மேலோங்கிக் கொண்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லல, ஒட்டுமொத்தமாக வள்ளல் பெருமானுடைய வழிபந்தோடு அல்லது அந்த வழிபாடு கொண்டோடு அந்த நண்பர்கள் சமூகத்தில் அநீதி நடக்கும் போது அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இதுக்காக சொல்லல, பொதுவாக சொல்றேன். ஒதுங்கி இருக்கக்கூடாது, எஸ்கேபிசம் கூடாது, எஸ்கேபிசம் கூடாது. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சோசியலிஸ்ட் சங்கத்தை உருவாக்கியவர் வள்ளல் பெருமான். சமரசம் என்றால் அன்னைக்கு என்ன பொருள்? ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம், சமத்துவம்னு அர்த்தம். நானே என்னுடைய காலேஜ் ஒரு திரைப்பட பாடுவதில்ல, சுடுகாட்டில் நின்று பாடுவார், கதாநாயகன் பாடுவார், சமரசம் உலாவும் இடம், சமத்துவம் உலாவும் இடம் சுடுகாடு. ஏன்? ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, எல்லாத்துக்கும் சமத்துவம். அதனால சமரசம் என்பது சமத்துவம் என்ற அர்த்தம். சமத்துவம், சமத்துவ சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று ஒரு சமூக சமத்துவத்தை, மனித சமத்துவத்தை, உயிர்ம சமூகத்தை முன்வைப்பவர் வள்ளலார். அந்த பேரை வச்சார். மறைமலை அடிகளார் சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை பல்லாவரத்திலே நிறுவி தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வந்தார். தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 20ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப தமிழ்படுத்தினார். பொதுநிலை கழகம் என்று வைத்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுநிலை கழகம் 1920 வாக்குல. அப்போல்லாம் எந்த கழகமும் கிடையாது. இப்ப இருக்கிற அரசியல் கழகங்கள் எந்த கழகமும் கிடையாது. மறைமலையடிகள் அறிந்து கொண்ட கழகம் கண்ணுதல் பெருமான். கழகத்தோடு அமர்ந்து கண்ணுதல் பெருமான் பண்ணுற தெரிந்து ஆய்ந்த தமிழ் சங்கம் ஒன்று இருந்தது. அதுக்கு தான் பேரு கழகம். முதல் தமிழ் சங்கம், தலை தமிழ் சங்கம் என்று சொல்ல போறோமே, அதற்கு தலை கழகம் என்று பெயர். அந்த கழகத்தை எடுத்துத்தான் வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு தனித்தமிழ் இயக்கத்தின் கோட்பாட்டின்படி பொதுநிலை கழகம், எப்படி பொது உடைமை மாதிரி சொல்றாரு பாருங்க, பொதுநிலை கழகம். அது தீர்மானம்லாம் படிச்சா நேரம் நான் சொல்லிடுறேன். சாதி சமய வேறுபாடின்றி, சாதி வேறுபாடின்றி, உயர்வு தாழ்வின்றி கோயிலுக்கு வருகின்ற அனைவரையும் வரிசைப்படி அனுமதிக்க வேண்டும், வரிசைப்படி திருநீர் கொடுக்க வேண்டும். இவர்கள் இன்றி அவர் பெருசவர், பெரிய ஜாதி, சின்ன ஜாதி இந்த கூடவே கூடாது. மறைமலையடிகள் போட்ட தீர்மானம், பொதுநிலை கழகத்தில் போட்ட தீர்மானம். சாதி மறுப்பு கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க வேண்டும் போட்ட தீர்மானம். இது 1931 என்று நினைக்கிறேன். 20வது ஆண்டு விழாது. பொதுநிலை கழகத்தின் 20வது ஆண்டு விழா 3 நாள் நடக்கும். அவர் பேச நடத்துவார். தமிழ்நாடு புறாந்து வருவார்கள். கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க வேண்டும். சுந்தரர் கலப்பு திருமணம் செய்து கொண்ட முன்னோடி அவர் சொல்றாரு. ஞாபகம் செய்யுங்க, 19ஆம் நூற்றாண்டுல. அடுத்தது விதவை பெண் மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். மறைமலையடிகள் வள்ளலார் கழகத்தில் போட்ட தீர்மானம். இது நம்முடைய
மூல கொள்கைக்கு முரண்பட்டது அல்ல என்று சொல்றார் அமரமேலடிகள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஒருவேளை மூல கொள்கைக்கு இது உடன்பாடு இல்லை என்றாலும் நாம் இந்த காலத்தில் இதை செய்தாக வேண்டும். மரமேலடிகள் போட்ட தீர்மானங்க படிச்சு பாருங்க. இவ்வளவு இன்னும் பல முற்போக்கு அவர் தான் அப்போ அதுல அந்த தீர்மானங்கள்ல தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடம் தனியே பட்டம் வேண்டும், மருத்துவ கல்வியை தமிழிலே நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் எல்லாம் போடுவார்கள். 1931 வாக்கிலே வந்தது. அச்சாகி இருக்கிறது, புத்தகமா இருக்கிறது, மறைமுறை தொகுப்பில் இருக்கிறது. நான் சொல்லுவது இந்த நான் என்ன பொருள் நாங்க சொல்றோம், எங்களுடைய தமிழ் தேசிய பேரியகத்தை சொல்றோம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலம் உண்டு. கிரீஸ் வாழ்ந்த வரலாறு உண்டு, வீழ்ந்த வரலாறு உண்டு. அதுபோல ஐரோப்பா எழுச்சி பெற்று இருந்த காலம், வீழ்ச்சி பெற்ற காலம் உண்டு. அவர்கள் பிற்காலத்திலே ஒரு 14-15ஆம் நூற்றாண்டிலே ரெனாய்சான்ஸ் பீரியட், மறுமலர்ச்சி காலம் என்பார்கள் அவர்களுக்கு. நமக்கு அந்த மறுமலர்ச்சி காலம் 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலாரோடு தொடங்கியது. ஞாபகம் வச்சுங்க. ஆன்மீகம் மட்டுமல்ல, எல்லா துறைக்கும் தமிழ் இனத்திற்கான மறுமலர்ச்சி காலம். அதனுடைய முதல்வர் மூலவர் 19ஆம் நூற்றாண்டு வள்ளல் பெருமான். இது கற்பனை சொல்றது இல்ல. எல்லாவற்றிலும் சமூக சமநிலை, சாதி மத வேறுபாடற்ற தன்மை, எல்லாவற்றுக்கும் ஆண் பெண் சமத்துவம். சங்கத்திலே என்ன உறுப்பினர்? சாதி மத வேறுபாடின்றி, ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தவர் ஆகலாம். 19ஆம் நூற்றாண்டுல விதிமுறை போட்டவர் வள்ளலார். சமரசுத்த சன்மார்க்க சங்கத்துல சாதி மத வேறுபாடின்றி. நல்லா சொல்றது. எடுத்துக்காட்டா ஒரு ஐயா சென்னையில ஒரு மருத்துவர் இருக்காரு, முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெரியவர், முகமது ஹுசேன். கும்பகோணத்திலே நாங்கள் வள்ளலார் விழா கொண்டாடும் போது முகமது ஹுசேன் அவர்களை வரவழைத்தோம். அருமையாக உரையாற்றினார். மிகச் சிறப்பாக வள்ளல் பெருமானை பற்றி உரையாற்றினார். ஐயா சொல்றாரு சுந்தரராஜ், சாதி மறுப்பு திருமணம் மகளுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் சாதி மத வேறுபாடின்றி, ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தவர் ஆகலாம். ஒரு சோசியலிஸ்ட் சங்கம் 19ஆம் நூற்றாண்டுல திருக்குறள் பாடம் நடத்தினார், ஆசிரியர் வச்சு நடத்தினார், ஆங்கில பாடம் கற்றுக் கொடுத்தார். ஆங்கிலம் தனியா படிங்க, ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும் என்று கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் வெளிப்படையா செய்யறது இல்லை. இப்ப நம்ம சொல்லணும், வள்ளலார் அன்பர்கள் நீங்க சொல்லணும். தமிழை மறந்துவிட்டல்ல, தமிழ் தான் முதல் நிலை. அவர் காலத்தில் இருந்த சங்கராச்சாரியார் உலகம் முழுவதும் உள்ள பாஷைகளுக்கு மாத்ரு பாஷை, தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன பொழுது வள்ளல் பெருமான் அடுத்த அடியே சொன்னார், அப்படி என்றால் பித்ரு பாஷை தமிழ் என்றார். தந்தை மொழி தமிழ். அடி வள்ளல் பெருமான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். அவர் வாபஸ் வாங்கிட்டாரா சங்கராச்சாரியார் ஐயா சொல்றாங்க. அப்படி இருக்கணுங்க. வள்ளல் பெருமான் அமைப்பு வச்சிருக்க நீங்கெல்லாம் நம்ம யாருக்கும் போய் எந்த துன்பமும் இழைக்க கூடாது. துன்பம் இழைப்பவனை கண்டு விலகக்கூடாது, தடுக்கணும், வீழ்த்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வள்ளலார் கொள்கை. வள்ளலார் கொள்கை. திருக்குறள் நடத்தினவர் அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார், மரத்திற்கு மகளே துணை. யாரு? திருவள்ளுவர் பேராசான். இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த ஒரு குரல் இல்ல, எல்லா குரலையும் சொல்லி கொடுத்தாரு. வள்ளல் பெருமான் திருக்குறள் வகுப்புகள் நடத்தினார். அதற்குரிய ஆசிரியர்களை நியமித்து நடத்தினார், அவரே நடத்துவதில்லை. இவர் ஒரு மறுமலர்ச்சியினுடைய எழுச்சி வடிவம் நமக்கு அதை சரியா நம்ம கொண்டுட்டு போகல. எங்கேயாவது மேற்கத்தியாரனை பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து அவனுக்கு அவன் பேரை சூட்டிக்கிட்டு அந்த மாதிரி அதை அங்கேயிருந்து கத்துக்கலாம், எங்க இருந்தும் கத்துக்கலாம், நம்மகிட்ட வந்து அவன் கத்துக்கலாம். ஆனால் நம்முடைய வரலாற்றை உணர்ந்து நம்முடைய இனத்தை, நம்முடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு கோட்பாடு தந்தவர் 19ஆம் நூற்றாண்டிலே எளிமையாக பாடலை, நல்ல தமிழிலே சமூக கருத்துகளோடு கூடிய பாடலை அனுப்பா வடிவிலே நமக்கு தந்தவர், அடித்து தந்தவர் வள்ளல் பெருமான் அவர்கள். அவர்கள் வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர், அதுபோல வேதாகமத்தை எதிர்த்தவர்,
நாம் வேத ஆகமம் என்று பேசும் பொழுது அதை எதிர்க்க தயங்கக்கூடாது, சகிக்க கூடாது. திரும்ப திரும்ப 4 வர்ணத்தை எதிர்த்து எழுதுவாரு. 4 வர்ணம், மேல் வர்ணம், தோல் வர்ணம், ஏன்டா பேசுறீங்க கேட்டாலும் இல்லையா? நம்ம பேசுறோமா? அப்ப எத்தனை இடத்துல பேசுறோம் நம்ம? இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி நமக்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தமிழ் இனத்தின், ஒரு மானுடத்தின் கொள்கலன் வள்ளல் பெருமான், அந்த அணியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அவருக்கு ஒரு இடையூறு வருவது போல அவர் எழுப்பிய ஒரு ஆன்மீக நிர்மாணத்துக்கு இடையூறு போல ஆட்சியாளர் செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருக்க கூடாது. வேண்டுகோள் வைப்போம், தொடர்ந்து வேண்டுகோள் வைப்போம். வேண்டுகோள் மட்டுமே வைத்திருக்க மாட்டோம். அங்கே கட்டுமானம் விழாமல் தடுப்பேன். நீங்கள் மறு ஆய்வு செய்து இடத்தை மாற்றினால் மிஸ்டர் ஸ்டாலின் உங்களுக்கு பெருமை. அதில் தான் கட்டுவேன் என்றால் உங்களுக்கு சிறுமை. ஞாபகம் சொல்ல, ஒரு முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டியவர். இந்த கருத்துக்களை கேட்டு நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு பெருமை. நாங்களும் பெருமையாகத்தான் பேசுவோம். மற்ற விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் விமர்சனம் உண்டாது, வேற. இதோடு போட்டு குழப்ப மாட்டோம். எனவே ஒரு அரசு ஆட்சி நடத்தக்கூடியவர், உங்களுக்கு முழு அதிகாரம் இல்லை என்றாலும் ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர், நம்முடைய தமிழ்நாட்டு மன்னர்கள் எப்படி இருந்தார்கள், நீ அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு இல்லை. டெல்லிக்கு கட்டுப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரம், அது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இது டெல்லிக்கான அங்க கட்டுன்னு சொல்லலை உங்களுக்கு. வள்ளல் பெருமானுடைய பெருவெளியில போய் கட்டுங்க நம்ம சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்கள் பார்த்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு உள்ளது. இந்த இடத்தை மாற்றுங்கள், அதுதான் நீதியானது, நேர்மையானது. உங்கள் முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இல்லையே உங்களுக்கு எதிர்வினை தான் கிடைக்கும். நம்மை பொறுத்தவரை இதையெல்லாம் மீறி அங்கே கட்டுமானம் நடக்க வந்தால் தொடர் போராட்டம் நடத்த வேண்டும். அங்கே என்ன விளைவிருந்தாலும் சந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமானுடைய பெருவெளியை காக்க வேண்டும். ஞாபகம் சொல்லுங்க, வள்ளல் பெருமானுடைய பெருவெளியை காக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறோம். மற்றவர்களும் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து இங்கே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பிலும் வள்ளலார் பணியகத்தின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே முன்னிலை வகிக்கிறார் தோழர் கி வெங்கட்ராமன், வள்ளலார் பணியகம். ஐயா சித்தர் மூங்கிலடியார் தலைவர், இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம். ஐயா குச்சனூர் கிழார் ராசயோக சித்தர்பீடம் வடகுரு மடாதிபதி. அம்மா அருள் திரு சிங்கம் சத்யபாமா அம்மையார் அவர்கள், நிறுவனர் தமிழ் வேத ஆகம பாடசாலை. தயவு திரு திருப்பூர் வேலைக்கார் ஐயா தலைவர், சர்வதேச சமய சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். தயவு திரு சக்கர ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைவர், உத்தரஞான சிதம்பரம் சேவை இயக்கம். அருள் திரு சி வே மூலசுந்தரம் அடிகளார், தெய்வத்திரு முறை வழிபாட்டு இயக்கம் திருவில்லிபுத்தூர். முனைவர் ஆசீவக சுடரொளி, நிறுவனர் ஆசீவக சமயம் சென்னை அவர்கள். அருள் திரு கி சிவவடிவேலனார், செயற்குழு உறுப்பினர் தெய்வத்தமிழ் பேரவை. தயவு திரு மூசா இளங்கோ தலைவர், மாநில சன்மார்க்க சங்க வழிபாட்டு குழு. தயவு திரு க ராசமாணிக்கிறார், வள்ளலார் பணியகம் தஞ்சாவூர். அருள் திரு பொன்னுசாமி அடிகளார், 14 சித்தர் பீடம் வத்தலகுண்டு. வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வர முடியவில்லை, கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆன்மீக பேரவை கரூர். தயவு திரு க தமிழ் வேங்கை, அறங்காவலர் திருவருட்பா பாலகிருஷ்ண பிள்ளை நினைவு அறக்கட்டளை விழுப்புரம் அவர்கள். திரு க முருகன், வள்ளலார் பணியகம் முருகன்குடி. தயவு திரு கு தனிகேசன், வள்ளலார் பசியாற்றுவித்தல் சாலை ராணிப்பேட்டை சிப்காட். திரு சிவமு ராசாராம், புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் தெய்வத்தமிழ் பேரவை. திரு க அருணபாரதி, செயற்குழு உறுப்பினர் தெய்வத்தமிழ் பேரவை. இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பவர் வள்ளலார் ஆய்வாளர், முனைவர் பட்டம் பெற்ற வே சுப்பிரமணிய சிவா, வள்ளலார் பணியகம் அவர்கள். புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரசுத்த சன்மார்க்க சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குஞ்சிதபாதம் ஐயா மற்றும் செல்வமணி பச்சையப்பன் ஆகியோர் உள்ளிட்ட சன்மார்க்க அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அன்புக்குரிய தம்பிகள் தங்கைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், அமைப்புகளை சாராத உணர்வாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களெல்லாம் அவங்களும் கருத்துக்களை பேசுவார்கள். அதன் பிறகு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்வோம். அதன் பிறகு அமைதியாக கலைந்து செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழர்களுக்கு உரிய
பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.